வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 24 ஹாஸ்பிட்டல். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனே அக்கா வாங்கின அடிக்கு தையல் போட்டுட்ருக்கு. எப்பா எப்படிங்க அவ்வளோ போடுறா? ஜெஸி தூங்கிட்டான். ஓய், நான் பண்ணுறேன் கொடுன்றாப்பா. எப்பா அவளுக்கு அவ்வளோ எப்படி பண்ணுறா? அசால்ட்டாக என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்க ஊசி குத்திட்டு இருக்கும்போது. அவன் ரொம்ப நல்லவன். அப்படியா? தெரியும் அவனை பற்றி பேசுகிறா. எதுக்கு இன்னும் அவன்கிட்ட சொல்லலை? ஓ, அவன் நல்லவன் தானே, சொல்லணுன்ற மாதிரி சேர்க்குறான். இன்னும் சரியான டைம் வரல. முடிஞ்சு. அது பாருங்களேன், அவள் சின்ன வயசுக்கு மிடில் இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஆமாம், ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா அக்கா. ஆபியா? இல்லை, பறக்கிறா. நோரா நம்மளை டாமி அடித்தவன். அவன் யூனிட் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. அவங்க வந்து சப்ளைஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில். ஆமாம். ஓ, இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறான். ஏன்னா இப்போயே போக போகிறேன். ஆமாம், நம்ம தான் லீடு இருக்குல்ல. ஜெஸ்ஸி ரெஸ்ட் எடுக்கட்டும், திருப்பி வர வைக்க போனா இல்லை, அது கூட கண்டிப்பாக நான் போகிறேன். இல்லை, நமக்கு அவள் லொக்கேஷன் தெரியும். டாமிக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் போகிறேன்றா. பறக்கிறா அவங்க அக்கா. என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டா. வந்து நான் கிளம்புனதுக்கப்புறம் டோர் அடைச்சிக்க அப்படின்ட்டான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸ்பாட்டன்ஸ். ஹாஸ்பிட்டல் அந்த நோரா அக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மழை பெஞ்சு நசன்னு இருக்கே ஸ்பாட்டன்ஸ். ரைட்டு, ரூட் 5 தான் இருக்கும். அது என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடும். ரூட் 5 இங்கிட்டு தான் போகணுமா? நோரா இங்கே திருப்பி உள்ளே போக முடியுமா? ஆபி அங்கே இருக்குன்னு கேட்கணும். அவ்வளோதான், ஈஸி. சொல்லுவேன். அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ. இங்கிட்டது இருக்கா? என்னங்க, நான் கூட கலெக்ஷன் ஏதாவது சேர்கிற மாதிரி தருவான்னு நினச்சேன். பார்த்தா உள்ள ஒன்றத்தையும் காண. எதுவும் இல்லை. சரி வாங்க போவோம். கார் கூட ஏதாவது வச்சுருக்காங்க பார்த்தேன் எத்தனை நாளில். ஒரு நாள் உருப்படியாக கொடுத்தீங்கடா கார் கூட இருந்து. அந்த கேபிட்டல் ஹில்லில் இருக்கும்போது தான் ஒரே உதவ உள்ளேருந்து ஒரு கார்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சிக்கலை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதை திறந்து போக முடியுமா? போக முடியுது. தலை எப்போ பேட்டை பார்த்தாலே கொடூரமாக இருக்குது. அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்கள போகிறான். இதில் ஏறலாமா? ஏடா எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே. இதில் ஏறி இப்படியே குதிச்சிடலாமா? ஆனால் நம்ம அப்படி குதிக்க போகிறது இல்லை. வேறு லூட்டுக்கான்னு பார்த்துட்டு குதிப்போம். வேறு எந்த பக்கம் ஒரு வழி இருக்குது? கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த மேலே ஏதோ பொருளுக்கு பாங்க மனுக்குது. அப்போ அங்கே போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். இங்கிட்ட எது இருக்கா? இந்த ஏறுற மாதிரி இருக்குல்ல. இது அப்பயே வந்து அதுக்குள்ளே மறந்துட்டேன். இதில் ஏறி இங்கிட்ட குதிக்கணும். காட்டிட்டு ஓகே. உண்மை சொன்னால் ஜம்ப் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நட்டு போல்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சரி ரைட்டு. இப்போ இங்கேருந்து அங்கே குதிச்சிடலாமா? ஜம்ப்பு குதிப்போம், மேலே குதிப்போம். ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு. ஒன்றும் இல்லை. சரி அக்கா எப்பவுமே இது கூட பார்த்துக்கிங்களா? இந்த வழியாக போ. ஆளுக்கானா? ஆள் இல்லை. வெறும் நின்றுட்டேன். சைலன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, வேறு எதுவும் இல்லையா? ஓகே, ஒன்றும் இல்லை. வேறு இங்கே இருக்குது. ஓகே, பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. இன்னும் வர ரொம்ப காலியாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம்.
ஏய் ரேண்டி ஆட்டனா இதில் இன்விசிபிளில் ஒரு கருவாயன் வருவானே, அதாவது வேறு டிமென்ஷன்ஸுக்கு போகிறேன் அவனமாக இருக்கான். ஓகே இங்கேயும் வேறு எதுவும் இல்லை. அதானே கண்டிப்பாக ஒரு படையே இருப்பாயம்மா, டவுட்டே வேணாம். ஓகே இங்கிட்ட ஒன்றையும் காணா. ஏய் ஓகே ஒரு புல்லட் நல்ல விஷயம். ஓகே ஒரு ரேகு நல்ல விஷயம். என்னடா இவ்வளோ இது? ஏய் நட்டு போட்டு 1 3 சரக்கு. ஓகே இங்கிட்ட எதுவும் பெருசாக இல்லை. இப்படியே சுற்றணும்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வழி சொல்லுவானுங்க எப்படி போகணும்னு பார்த்துட்டோம். ஓ வந்துட்டோம் போல, சூப்பர். வந்து சொன்ன மாதிரி உள்ள இல்லை ஒன்றுமே இல்லைப்பாங்க. ஏன்டா காருக்குள்ளலாம் லூட்டே வைக்க மாட்டேன்றீங்க, இப்படி வச்சிங்கடா. லூட் நிறையா பறைக்கணும், ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஊரே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஏய் இங்கே ஒரு பெரிய கண்ணாடி போட்ட கிளாஸ் இருக்குது, கண்டிப்பாக அப்போ இந்த பில்டிங் நம்ம லூட் அடிக்கலாம். சொல்லி முடிக்கலாம், தலையை உள்ள ஒருத்தர் இருக்கான். எடுத்து துப்பாக்கிய. ஐயோ பார்த்தா இவனமாக இருக்குது. அங்கே ஒருத்தர் இருக்கான். 2 இன்னும் ஒரு புல்லட். ஐயோ ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டான் பண்ணி. ஏய் ஐயோ என்ன இவ்வளோ புல்லட்டை வேஸ்ட் பண்ணி மீன் அடிச்ச கொண்டுருவோம், ஏன்னா புல்லட் நிறையா வேஸ்ட்டாக போச்சு. வா டாட்ஜ் அவள் அடி. அடுத்து இன்னொருத்தன் வேஸ்ட் பண்ணிட்டான் புல்லட்டை, செத்தனா நீ. டாட்ஜ் அடி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்? ஏதோ லெட்ரு வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க? ஐயோ லிஸ்ட்டு டெசர்டர்ஸுக்கு. இவங்கெல்லாம் யார்? இன்னும் சம்மது சப்ளைஸ். அதாவது இவங்கெல்லாம் அந்த WLFலேருந்து வெளியே வந்தவனுங்க. நீ வெளியே போகிறது பிரச்சனை இல்லை, வெளியே போகிறவன் என் லூட் எதுக்கு ஆட்டையை போட்டு போகிற, அதனால் அவனை பார்த்தா போட்டுதல்னு அனுப்பியிருக்கானுங்க. வந்தால் இவனுங்களும் கடைசி இப்படி ஆகிட்டானுங்க. புரிஞ்சிருச்சு. ஐசக் அந்த லீடர், அவன் WLF லீடர்னு நினைக்கிறேன். அதாவது நீ இவன் வந்து வெளியே போனது பிரச்சனை இல்லை, எதுக்கு லூட்டை எடுத்துகிட்டு வெளியே போனேன் அப்படின்றதான் அவன் பிரச்சனை. இது ஏன் ராஜ்யண்டா, ஏன் பொருள்றான் இருக்கான், அதனால் ஆள் அனுப்பி ஏன் திருப்பி கொள்ள அவங்க இப்படி ஆகிட்டாங்க. ஓகே இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்து விட்டு கிளம்புவோம். என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. வெறும் பாட்டில் தான் கிடக்கு. இங்கே சரக்கு, அப்புறம் வெறும் பாட்டிலு. ஓகே இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏய் சரக்கு, போல்ட்டு, அப்புறம் பாட்டிலு, அப்புறம் துணி, கறி துணி, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, ஒன்று எங்கே நான் கிளம்புவோம். இந்த ஒரு வழி போகுது, இதை பார்க்கல நான். இதுக்குள்ளே அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் எவனும் இல்லை, நேரம் வந்து துரத்துருப்பாங்க. ஆளும் இல்லை, லூட்டும் இல்லைங்க. இந்த ரூமை வேஸ்ட்டுங்க. தப்ப சொல்கிறேன். போதை மாத்திரை. 14 போதை மாத்திரை, 15 போதை மாத்திரை, ஒரு சிசரு, அப்புறம் ரேகு. வரேன் ரேக் எங்கே தான் இருந்துச்சு? ரேகு, பாட்டிலு. ஓகே வேறு இன்னொரு பாட்டில் கிடக்கு. இந்த இங்கிட்டு. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த ரூமில், அவ்வளோதான். இது நட்டுறாங்க. ஓ இது மீதியை திறக்கவா? சரிதான். ஓகே
ஓகே வாங்க இப்படி அடிச்சு உடச்சி போயிடுவோம். எதுக்கு சுற்றிக்கிட்டு. வேறு இந்த பக்கம் வழி இருக்குது, பெரிய வழி இருக்குது. வேறு ஏதாவது ஜன்னல் தெரியுற மாதிரி இது இருக்கா? இதுக்குள்ளே என்னாக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அது கடைசியாக வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு வேளை அந்த பில்டிங்குள்ளே போய் அது பாட்டுக்கு அப்படியே வேறு பக்கம் போய் ஆரம்பிச்சிட்டோம்னா, அதனால் இந்த பக்கம் வந்து பார்ப்போம். இது என்னது? உள்ளே ஒன்றும் இல்லை, இங்கேயும் உள்ளே ஒன்றும் இல்லை. எப்போயா காடை சொருகி வச்சுருப்பானுங்க பார்த்தீங்கன்னா. ஓகே இந்த பக்கம் எதுவுமே இல்லை. இது ஏதோ பில்டிங்ஸ் படியெலாம் வச்சுருந்துச்சு. ஒரு இதில் உள்ளே போகிற மாதிரி இருக்குமா? இந்தா கண்டிப்பாக அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வண்டி பின்னாடி எது இருக்கா? இல்லை வண்டிக்குள்ளே ஏதோ இருக்குது. வெடி மருந்து ஃபுல்லாக இருக்குது. எங்கே கிராஃப்ட் பண்ண முடியாது. சைலன்சர் பாட்டிலு அதுக்கு அங்கிட்ட ஒன்றும் இல்லை. கதவை திறந்துடுச்சே. வேட்டை போட்டான். ஆமாக்கா டினைடு. அக்காவே சொல்லும் டெவலப்பர்ஸுக்கு நம்மளை சுற்ற விடாமல் நிம்மதியாக்காதான் நம்ம சுற்ற விட்றாங்கிடுவோம். இந்த பக்கம் ஒரு உள்ள போகிற மாதிரி வழி இருக்குது. வழி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அடைச்சிருக்கு. எங்கிட்ட வழி இருக்க போகுது? எங்கிட்டும் இல்லை. இதில் ஏறி குதிக்கலாமா? இந்த அறிக்கை ஏறுற மாதிரி ஏறிடுச்சு. குதே அவ்வளோதான். ஓகே என்ன இது? டோரு இங்கிட்ட எது இருக்கா? ஒன்றுமே இல்லையே. ஓ இனிமேல் தான் பொருள் இருக்கா எடுக்கிற லூட்டு. யார் இருக்காங்களா? யாருமே இல்லை. என்னடா லூட்டு இல்லையா? அப்போ கூட அவ்வளோ பேர் ரூம் வச்சுங்க திறந்து உள்ளே வர மாதிரி. ஒன்றுமே இல்லையே. இதை வாங்க அதை திறந்து வெளியே போவோம். துறந்தெத்தோ இது சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கே அது எதுக்கு வெளியே கொண்டு போகணும்? ஓ இங்கே மாட்டிக்கிட்டோம், நம்ம வெளியே குதிக்க முடியாது போல். ஓ புரிஞ்சிருச்சு. அதனால் அதை கொண்டு வரணும். ரைட்டு. அதாவது இங்கே குதிச்சதை ரூட்டுக்கு பார்க்க வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். அதனால் நம்ம இதை கொண்டு போகணும் நினைக்கிறேன். இலவசங்க சிம்பிளானதுங்க. நாங்களாம் எவ்வளோ கேம் விளையாடுறதுங்களுக்கு தெரியாதா? அது அப்படியே மேலே ஒரு ஷோ இந்த காலத்தை வந்தால் அது உருண்டு வெளியே போகணும். ஓகே ஒரு சக்கரம் மட்டும் அங்கிட்டு விட்டோம். அப்போ தான் நம்ம ஓட கரெக்டாக இருக்கும். ஓடு பிடிக்கா அவ்வளோதான். சிங்கிள் ட்ரெயின் அப்படி போனாங்களாம். யாருக்கிட்ட? ஆமாக்கா. இந்த பக்கம் புது வழி. இங்கிட்டு போய் பார்ப்போம். அங்கிட்டு தான் ஏற்கனவே வந்துட்டோமே. ஓகே ஓ இப்படி தான் வழியே இருக்கா? ஆனால் இங்கிட்டு தான் வழியாக இருந்ததில்ல. பார்த்துட்டு போவோம். அங்கே ஒரு பில்டிங் மட்டும் விட்டு வச்சுருக்கோம். இங்கிட்டு வழியாக என்னென்னு பார்த்துட்டு அந்த பில்டிங் எடுக்க போயிடுவோம். ஏன்னா ஒரு வேளை இந்த பக்கம் அந்த பில்டிங் தான் வழியாக இருந்து அதுக்குள்ளே போயிட்டோம்னா. ஓகே படி போய்கிட்டே இருக்கே. என்னடா வழியை காணா? இவ்வளோ தான் நான் பண்ணது வேஸ்ட்டா? ஓ இப்படி ஏறலாமா? ரைட் ஏறிட்டேன். ஐயோ கட்சின்னு ஓடுதே, போக முடியாது திருப்பி. எங்கப்பா? ஓ அந்த இருக்குது சிவப்பு கலர் குட்டியா உருண்டை. நான் கிட்ட நினச்சேன் ரொம்ப தூரமாக்குன்றான். அப்பா இவ்வளோ தூரம் இருக்கா? என்னமோ போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கா? என்னக்கா அதில் எழுதியிருக்க? ஐ திங்க் திஸ் இஸ் இட். வாட்ச் ஃபார் ரெட் சிக்னல். இதுதான் நினைக்கிறேன். நம்ம அந்த ரெட் சிக்னலை பார்த்து போகணுன்றான். சரி ரைட். அந்த ஒரு பில்டிங்கை மட்டும் விட்டுட்டு போனோம். அந்த ஒரு பில்டிங்கை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம். அப்போ இந்த பக்கம் வழி போகலாம். அந்த பில்டிங் தான் வழியாக்கணும்னு நினச்சி அதை விட்டுட்டு மற்ற வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கரெக்டாக அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுவோம். எங்கிட்டோ அந்த பில்டிங்கை பார்த்தேனே. எங்கிட்ட தான் போகணும். இந்த சைடு ஒரே ஒரு கிளாஸ் தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பில்டிங் தான் நம்ம விட்டுருக்கோம். ஆனால் அந்த பில்டிங்கை முடிப்போம். ஃபைட் அப்போ ஒரு ஆள் அந்த மாதிரி ஒன்றும் நல்லா இருக்குங்க. ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி. போல்ட்டு இது எப்படி பார்க்காம விட்டேன். தேங்க்ஸு. ஓகே வாங்க போகலாம். இதான் மேலே இருக்குப்பாங்க. அதே பில்டிங் தான். அந்த பில்டிங் தான் விட்டுட்டு போனேன். இதை மட்டும் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். வேறு பில்டிங் இல்லை. இதுக்குள்ளே ஆள் இருப்பாங்களோ? யார் இருக்கிற மாதிரி தெரில. சைலண்ட்டாக இருக்குது. ஃபீல் ஹர் லவ். பயங்கரமான பார்ப்பாங்க போல இருக்கே.
ஆமாம், ஏற்கனவே அந்த அக்கா ஃபோட்டோவை பார்த்தேன். என்ன போட்டிருக்கா? எங்கே எழுதியிருக்கனே தெரியலையே. ஓ, இதுக்கு முன்னாடி அதை எழுத வேண்டியதான். நான் அதான் அந்த பொந்துக்குள்ளே இறக்கியிருக்கா. யார் வெங்கன்னு எழுதியிருக்கா? மென்டலுங்களா பையன்க்கா. அசிங்கப்படுத்துகிறாள். இப்படி தப்புக்கா முன்னாடி. கத்திரிக்கோள் வேறு இன்னொரு கத்திரிக்கோள். ஒரு கத்திரிக்கோள் ரெண்டாக உடச்சி பிரித்து வச்சுருக்காங்க. டேப்பு கண்டிப்பாக எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே பேட் அந்த சீசன் நீட்டிகிட்டு இருக்கு பாரு, ஒன்றும் பண்ண முடியாது. இந்தாக்கு வழி. வாக்க ஏற்கா மடம் ஏற்கா. ஓகே, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஜம்ப் அடிச்சிருக்கா. பள்ளம் இருக்குது போல். ஓகே, வந்தாச்சு. என்னமோ உங்க காமிக்குது வயரு. எதுக்குடா வயரு? எதுக்கு எடுத்துகிட்டு போவோம், அதான் வருமே. இதுக்குள்ளே இது இருக்கா? பாட்டில் கிடக்கு. உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம். அது பாட்டுக்கு அக்கா இறங்க டப்புன்னு செத்துட்டானோ. ஓகே, இதுக்கு மேலே எது இருக்கா? எது இருக்கா? வாய்ப்பு இல்லை. எதுக்கு செத்துக்கிட்டு திருப்பி எடுக்கா. ஓகே, எது இருக்கா? ஒன்றும் இல்லை. பாட்டிலு வேறு ஒன்றும் இல்லை. அங்கே வாங்கினேன். நம்ம போ கயிறு போனால் எப்படி பண்ணிட்டுருக்காங்க. வாங்க கையால் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க பாங்க. கயிறுக்கு மாஸ்க் காமிச்சிருக்காங்க. ஓகே, இது என்ன ட்ரையாங்கிள்? ஐயோ, அங்கே வாங்க. அந்த நட்டு போல் நிறையா இருக்குங்க. ஆமாங்க்கா, அக்கா நம்மளும் மாதிரி யோசிக்குது. ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். கிளாஸை உடைக்கலாமா இல்லை வேறு எதுவும் வழி இருக்கா? உடச்சி பார்ப்போம். உடைக்க முடியுது. அந்த அறிக்கை இது இருக்கிற மாதிரி தெரில. இந்த அறிக்கை இந்த 2 கிளாஸை உடச்சி இதுக்குள்ளே தூக்கி போட முடியுமா? பார்ப்போமா. எனக்கு ரொம்ப அவ்வளோ டீட்டெயில் இருக்குன்னு தோணலை. போ, இதுக்கு ஒரு புல்லட்டை செலவு பண்ணணுமா? அங்கே ஒரு இந்த கல் நமக்காக வச்சுருக்கான். அப்போனா அதை உடைக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு. இதை உடைச்சா உண்மையாக கரெக்டாக வருமா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கே. எங்கே இல்லை, இதான் உடைப்போம். என்ன பார்ப்போம். கல் என்ன இப்படி எந்த கல்? துப்பாக்கியே புல்லட் கிடைக்க மாட்டேங்குது. கல் கிடைக்காம போகுது. ஓகே, இதை எடுத்து போட்டு பார்ப்போம். அக்கா கரெக்டாக போடுதான்னு. எங்கே போட்டு அவ்வளோதான். இல்லையே, முண்டக்க போயிருக்கு. இப்படி போடலாமா இல்லை வேறு மாதிரி எதுவும் போகணுமா? நான் தான் தெரியாமல் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேண்ணா. முழுசாக எடுக்கா டக்குன்னு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ போடு. இல்லையே, ஒருவேளை நம்ம சரியாக ரெண்டு போடலையோ? பொசிஷன் பார்த்து போடணுமோ, ஆங்கிள் பார்த்து? இவன் தான் ஃபிசிக்ஸ் ஓவராக பார்த்து வச்சுருக்கான். அப்போ ஆங்கிள் பார்த்து போகணும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வழி இருக்கான்னு பார்க்குறேன். இங்கிட்டு போட்டால் இங்கிட்டு இறங்குறதான். படியை நம்மளே போயிடலாம். இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. எங்கே இறங்கி தான் பின்னாடி போகலாமா? இருங்க, பின்னாடி போக கண்ணாடி உடச்சாலே போதும். கீழே இறங்கி தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கவா? ஒரு ட்ரை, லாஸ்ட் ட்ரை. இன்னும் கொஞ்சம் தூக்கணும். இல்லை, இது என்ன பண்ணுறது இல்லையே. அங்கே போடு, அப்படி போடு. ஷிட், பூச்சி. இங்கே தான் குதிக்கலாமா? ஆனால் ஹைட் ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன். கூச்சிருவோமா? கூச்சி அந்த அக்கா பிடிக்காம பாப்பா. பிடி. வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த 2வதுல படாமல் ஒரே இதுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். இல்லை அது இல்லையா வழி? கீழே வேறு எதுவும் இல்லை, அடைச்சிருக்கே கீழே. வெளியே குப்படப்பா அது நகட்டுற மாதிரி இல்லை. பாட்டில் எடுத்துக்கிறேன். ஒரு வேளை அவசரத்துக்கு வேணால் டக்குன்னு உள்ளே ஓடி வந்துட்டானா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. இருக்கா. ஓகே, இன்னொரு ஏரியா. என்ன குனிச்சு போகணும். இந்த பக்கம் வந்துட்டோம். போனதோ அந்த பக்கம் வந்து குதிச்சிருக்கோம். அந்த இடத்துலேருந்து. இது கரெக்டாக போகணுன்னு தெரியல. டைம் போய்கிட்டே இருக்குது. கீழே இறங்கி போட்டால் ஒரு கரெக்டாக வருமா? கீழே திருப்பி நான் சுற்றி மேலே ஏறணுங்க. கரெக்டாக போ. இப்போ போடுக்கா, போடு.
இது உருப்படாது. இந்த ஒரு தடவை வேறு என்ன பண்ண முடியும், கீழே போ. ஒரு தடவை இறங்கி போய் பார்க்குறேன், சரியாக விழுகலான்னு வைங்க, இதை விட்டுட்டு போயிடுவோம். என்ன லூட் இருந்த போது பெருசாக அந்த ஆணி தான், அந்த போல்ட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப வேணாம், இதில் ஏறி போடணுமா? பொசிஷன் ரொம்ப ஓவராக பார்க்க முடியுது. உண்மையிலேயே கரெக்டாக வந்துச்சு, அவன் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க என் கேம்லன்னு அர்த்தம். ஏங்க குக்கா மக்கா ஆங்கிள் பார்த்து போட்டுருவோங்க. எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அவங்க கேமில். பெரிய ஆள்றா நீங்கள், மாஸ் காமிச்சிட்டிங்கடா. ஓகே, இதுக்கு மேலே அங்கிட்டு தவிரலாம் நினைக்கிறேன். தவுக்கா இன்னும் ஒரு ரவுண்டு ஜம்ப். அவ்வளோதான்க்கா, மாஸ் காமிச்சிட்டக்கா, சூப்பர்க்கா. என்னமோ இருக்கா வந்த உடனே பாட்டில், அதாவது இந்த பக்கம் புனிச்சு போனால் நான் கண்ணாடி உடச்சு தான் போவேன். அவ்வளோதான், இந்த போல்ஸ் பூரா எனக்கா. ஓகே, என்ன இருக்குது? ஏதோ ஒரு ஷார்ட் கன் புல்லட்லாம் இருக்குது. ஓகே, சரக்கு பாட்டிலு அதை திறந்து விட்ருவோம். ஷார்ட் கன் புல்லட்டு, நட்டு போட்டு போடு. ஜாக் பாட்டு தான். இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணது ஒருத்து தான். அங்கே வேஸ்ட் பண்ணல, யூஸ் தான் பண்ணிருக்கோம். புல்லட்டு ஓகே. அடுத்து சிசர் ஃபுல்லாக இருக்குது. சரக்கு சிசரை ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா ஏற்கனவே பேட்ரி ரெடியாக இருக்குது. வேறு எதுவும் சிசர் யூஸ் பண்ணி ஏதோ லெட்ரு வச்சுருக்கான். என்ன லெட்ரு? யார் ராணி? பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்குது, அதை அப்புறம் மறக்காமல் எடுத்துக்கணும். ஐ ஹோப் யூ நெவர் ரீட் திஸ். ஐ ஹோப் யூ கேன் crumble it up, burn it, return bonus. I don't even know how many houses since you left. I went out to look for you and these over. I ran back to my bed. சைமன்ற ஒருத்தன் வந்து என்ன இருக்கானா, நீங்கள் இந்த ரோட்டை கண்டுபிடிக்க மாதிரி நான் நம்புகிறேன், இதை கசக்கி போட்டுருங்க, எரிச்சிருங்க. ஐம் சாரி கார்த்திக், ஐம் சாரி. என்னடா போட்டிருக்க? அதாவது என்னென்னா, உட்காந்துருக்கேன் தலைவன் இங்கே வரும்போது பார்த்தா ஹூடட் பீப்புள், அதாவது அந்த ரெயின் கோட் மாதிரி போட்டவங்க துரத்தி இவனை சுடா அம்சம் செஞ்சுருக்காங்க. வேறண்டு போய் இங்கே ஏறி வந்து உட்காந்துருந்துருக்கான். அதோடு அவ்வளோதான். என்னை தேடி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தனியாக அனுப்பின தப்பு தான். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகாமல் நல்லா இருந்திருப்பேன்றேன். ஷிஃப்ட்டு ஃப்ளாஷா? ரைட்டு. ஆமாம், ஃப்ளாஷ் பவர் தான் நினைக்கிறேன். அதான் ஓடி வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கேன். அவங்க என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்புகிறேன், அப்படி இப்படின்னு சொன்னேன். கடைசியை பார்த்தா அவனை காணா, செத்துட்டான் போல், பிடிச்சிட்டாங்க போல். ஹூடட் பீப்புள் யார்? அவனை ஜம்ப் பண்ணால் கையில் பிடிக்க மாட்டான், பிடிச்சிட்டா. சூப்பர். ஓகே, அவ்வளோதான். வந்த இடத்துல நல்லா லூட்டு. இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகணும். நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டல் போவோம்க்கா. நேராக இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த முதல்ல லூட் அடிச்சு போயிருக்கோம். தேவையில்லாமல் இப்போ சுற்ற வேண்டியதாக வச்சுப்பாங்க. நேராக போய் ரைட் எடுத்து அங்கே ஒரு பில்டிங்காக தந்தோம், அதில் போனால் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ரைட்டு இல்லைக்கா, ரைட்டுக்கா. ரைட்டில் போய் மேலே ஏறி ஒரு 4 ஜம்பு 3 ஜம்ப் போட்டோம்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்துடலாம். வாங்க வந்துட்டோம். இன்னொரு ஏறு. ஓகே, ஹாஸ்பிட்டலில் பார்த்தாச்சு கண்ணால். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.